இசைஞானி இளையராஜாவை வந்து இந்த முகநூலில் குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவர் வந்து ஒரு சங்கிப்பா அப்படின்வாங்க. இன்னும் பெரும்பான்மையான நபர்கள்லாம் சொல்கிறாங்கனாக்கா, அவர் ஒரு பெரிய கஞ்சன், பேராசை உள்ளவர், பணப்பேய் அப்படின்றாங்க. சரி, இவங்க என்ன எதனால் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க? சங்கி அப்படின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஒன்றும் அவர் அக்மார்க் சங்கி தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்புறம் என்ன ஒரு பணப்பேயாக இருக்கார், எப்படி அந்த பேராசை உள்ளவராக இருக்காருன்ட்டு நான் கொஞ்சம் யோசனை பண்ணி போகிறேன். இந்த இளையராஜான்றவர் எப்போ இசையமைச்சிக்க ஆரம்பித்தார், எப்படிலாம் ஒரு பணம் பேய் ஆகியிருக்காருன்னு பார்த்தோன்னாக்கா, அதுக்கு வழி எதுவுமே அதுமாரி இல்லையே. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் ஆரம்பத்தில் ஒரு படம் அன்னக்கிளின்ற படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. அன்னைக்கிளி ஒன்று எழுதுன்ற படம் இல்லை, பாட்டுன்னு நினைக்கிறேன், அது ஆட்டுக்கார அலமையில்னு நினைக்கிறேன். அதில் தான் வராரு. அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு. இல்லை, நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இளையராஜா பாட்டு ஹிட் ஆகும். ஆனால் அந்த பாட்டு வந்து அந்த படத்துடைய டைரக்டர் யாரும் தெரியாது, தயாரிப்பாளர் யாரும் தெரியாது, நடிகை கூட நமக்கு யாரும் தெரியாது. ஆனால் அந்த பாட்டை இன்ன வரைக்கும் நம்ம பாடிட்டு இருப்போம், கேட்டுகிட்டு இருப்போம். நீங்கள் கூப்பிட்டு நீங்களே ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய பாட்டு இளையராஜா பாட்டு உங்களுக்கு பிடிக்கல, அதில் பெரும்பான்மையான படத்துடைய பேரே உங்களுக்கு தெரியாது, அது நடிகைகள் தெரியாது, அந்த தயாரிப்பாளர் தெரியாது, டைரக்டர் தெரியாது, யாருமே தெரியாது. ஆனால் இளையராஜா பாட்டு உங்களுக்கு தெரியும். அதே இளையராஜா வந்து அன்னையே இருந்து சூப்பர் ஸ்டார் அந்த ரஜினிக்கு இசையமைச்சிருக்காரு, கமலுக்கு இசையமைச்சிருக்காரு, பெரிய பெரிய நடிகர்களுக்கு எல்லாருக்குமே அன்றைக்கி இசையமைச்சிருக்காரு. கார்த்தி, இவங்க எல்லாருக்கும் அதே இசையமைப்பாளர் ராஜ்கிரன்ற ஒரு புதுமுக நடிகருக்கு இசையமைக்கிறார். என் ராசாவின் மனசில் அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது, அவ்வளோ பெரிய தயாரிப்பு நிறுவனம் கிடையாது. அந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே எவ்வளோ ஹிட்டாருன்னு பார்த்துருக்கலாம். நிறைய படங்கள், அது வந்து சொல்ல தேவையில்லை, அது நீங்களே தேடி பாருங்கள், நான் சொல்கிறத நம்பாதீங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பணப்பையாக இருந்ததுனாக்கா பெரிய கம்பெனிகளுக்கு தான் இசையமைச்சிருக்கணும், பெரிய டைரக்டருக்கு தான் இசையமைச்சிருக்கணும், பெரிய பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் அவர் இசையமைச்சிருக்கணும். ஆனால் அவர் அப்படி அமைக்கலை. கதை கேட்டிருக்காரு, கதைக்கான தாக்கத்தை கொடுத்துருக்காரு, அந்த இசையமைச்சிருக்காரு. அப்போ பணப்பை அவர் எங்கே இருந்திருக்காரு? இன்றைக்கி இருக்கிற இசையமைப்பாளர்களை பாருங்கள், அனிருத்தாக இருக்கட்டும், மற்ற ஃபேமஸாக இருக்கிற இப்போதைக்கு அனிருத் இருக்கார்ல, அவர் ஏதாவது ஒரு சின்ன படத்துக்கு இசையமைச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஹரிஷ் ஜெயராஜ் இருந்தார், அவர் ஏதாவது சின்ன படத்துக்கு இசையமைச்சு பார்த்துருக்கீங்களா? ஏஆர் ரகுமான் இருக்கார், அவர் ஏதாவது ஒரு சின்ன படத்துக்கு இசையமைச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லை, ஒரு படத்துக்கு இசையமைக்கலை, ஒரு சின்ன படத்துக்கு. ஆனால் இளையராஜா ஆயிரக்கணக்கான படம் அவர் இசையமைச்சிருக்கிறதுல நூற்றுக்கணக்கான படத்துக்கு மேலே சின்ன படத்துக்கு இசையமைச்சிருக்கார். டைரக்டர் யாரும் தெரியாது, அந்த நடிகர்கள் யாரும் தெரியாது, ஆனால் இசையமைச்சிருக்காரு. படம் பாட்டால் படம் ஓடி இருக்குது, யாரால? இவரால் தான். அப்போ அவர் இப்படி எங்கள் பணப்பையாக வந்திருக்க முடியும்? எதுக்கு இந்த போய் குற்றச்சாட்டை சொல்கிறீங்க? இது என்ன காரணம் இவங்க சொல்லுவாங்கனாக்கா, இந்த மாதிரி இந்த பாட்டை வந்து ரீமேக் பண்ணுறதுக்காக போடும்போது அது பணம் கேட்குறாரு. தற்கொலைங்களுக்கும் இந்த முட்டா பசங்களுக்கும் ஒரு அறிவு புரிய மாட்டேங்குது. இசையமைப்பாளர் இளையராஜானாக்கா இசையை மொத்தத்தையுமே இவர் அமைச்சிட மாட்டார். இவர் கேங்கிலே நூற்றுக்கணக்கான நபர்கள் வேலை செய்யணும், இவர்கிட்ட நூற்றுக்கணக்கான நபர்கள் இசையமைக்கணும், வேலை செய்யணும். ஃபஸ்ட்டு அந்த இதில் வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துல தாளம் வரணும், எந்த இடத்துல மோளை வரணும், எந்த இடத்துல பிபி வரணும், எந்த இடத்துல வேறு இசை வரணுன்றதுலாம் அது இவர் அமைக்க மாட்டார், அதுக்கான ஆட்கள் தான் அமைப்பாங்க. அப்போ இசையமைக்கிறாரு, அந்த ஆட்களுக்கான சம்பளத்தை அன்றைக்கி வாங்கிடுறாரு, அந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிறாரு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ அமைக்கும் போது ஏன் காசு யாரான்னு கேட்குறீங்கள? இப்போ அமைக்கிற அந்த இசையமைப்பாளருக்கு ஏன் அவருடைய பாட்டுக்கு தேவைப்படுது? இவரும் இசையமைப்பாளருக்கு முன்னாடி எம்எஸ் ராமமூர்த்தி அந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர், யாருடைய இசையும் இவர் வந்து இவர் படத்துக்கு பயன்படுத்தலையே. இப்போ இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் அவருடைய இசை பயன்படுது? அப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம், இப்போ அந்த பாட்டு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம். அப்போ அது உழைச்சவங்க காசு கேட்குறாருன்னா இளையராஜா வீட்டுக்கு கேட்கல அந்த காசை. அவருடைய இருந்து அந்த இசையமைப்பாளர் டீமில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி செல்வ செழிப்பாக இருக்கார் இளையராஜா. ஆனால் அந்த காசை அவங்களுக்கு டீமுக்கு இந்த காப்பிரைட்ஸ் மூலிமா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், இப்போ வேலை இல்லாமல் இருப்பாங்க, அதனால் அந்த காசு கிடைக்கட்டுன்றதான் அவர் கேட்குறாரு. இதுதான் முழுக்க உண்மை. இந்த அடிப்படை உண்மைகள் எதுவுமே தெரியாமல் இளையராஜா மேலே ஒரு ஏதாவது ஒன்று போய், இவனுக்கு ஒரு சிந்தனை அறிவு கிடையாது, சிந்திக்கிறதும் கிடையாது. எவனா ஒருத்தாங்க சொல்லுவான், அவன் வெந்து வேகாதவன், அதை கேட்டு இங்கே வந்து இவன் அவுத்து விடுவான். அவனுக்கே விஷயம் தெரியாமல் சொல்லியிருப்பான், அதை இங்கே வந்து இவன் விஷயம் தெரிஞ்ச மாதிரி அவுத்து விடுவான். அப்போ நீங்கள் சிந்தனை பண்ணணும். பணப்பையனா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? பெரிய பெரிய ஹீரோக்கள் படத்தை மட்டும் தான் இசை அமைச்சிருக்கணும். அப்படி அமைச்சிருக்காரு இல்லையே, அவர் பணப்பை இல்லை. இது பெரிய விஷயம் என்னன்னாக்கா, அவர் ஒரு சங்கியாக இருக்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை.
இது இன்னொன்று கவனிக்கணும். அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல கொள்கையோடு சம்பாதிச்ச ஒரே ஆள் அவர் மட்டும் தான். நல்லா கேட்டுங்க. பணப்பை இல்லைன்றதுக்கு இன்னொரு சாட்சி சொல்கிறேன் கேளுங்க. முதலமைச்சராக கருணாநிதி இருக்கார். அப்போ பெரியார்ன்ற படத்தை வந்து அவங்களுடைய கைவண்ணத்தில் ரெடி பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு வந்து உயிரோட்டமாக இருக்குன்னா இசை வந்து இளையராஜா அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு முதலமைச்சராக கருணாநிதி இருக்கார். இசையமைப்பாளராக இளையராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் ஒரே வார்த்தை, என் கொள்கைக்கு எதிராக இருக்குது, இதுக்கு நான் இசையமைக்க மாட்டேன்றார். எனக்கு பணம் கம்மியாக இருக்குன்னு இசையமைக்க மாட்டேன்னு சொல்லலை, வேறு காரணம் சொல்லலை. எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் பணப்பேய் கிடையாது தானே. ஒரு பணம் சம்பாதிச்சாலும் அதை கொள்கையோட சம்பாதிச்சிருக்காரு. அவர் கொள்கைக்காக இருக்கிறதுனால தான் சில பேர் குலைக்கிறான். அவரை பார்த்து குலைக்கிறவனா நாய்க்கு தான் வரும் கணக்கு வரும். கொள்கையாக இருக்கிறதுனால நீங்கள் குலைக்கிறீங்க. இவன் குலைக்கிறான்னு இவன் சம்மந்தமே இல்லாமல் அப்போ கேட்டுட்டு, ஆமாங்க பணம் கேட்டார், பணம் எதுக்கு கேட்டார், ஏன் கேட்டார், யார் கேட்டாருன்னு உனக்கு முழு விளக்கம் தெரியுமா? தெரியாது சொல்லிடுறேன். அவர் சங்கியாக இருக்கிறதுனால தான் இப்போ எம்பியாக இருக்காருன்னு வச்சுக்க. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, ஒரு சங்கியாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்தமாரி போய் குற்றச்சாட்டு சொல்லாதீங்க. ஒரு நிருபர் கூட ஒரு இடத்துல கேள்வி கேட்கும்போது அவர் பார்த்து ஸ்ட்ரைட்டாக கேட்க, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டார். எந்த இடத்துல எந்த கேள்வி கேட்குன்னு இந்த சில நிருபர்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு கேள்வியும் தெரியாது, பதிலும் தெரியாது. ஏதோ ஒரு கேள்வி. அப்போ இருந்த நிருபர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் அந்த நிருபருக்கே தெரியும். இவர் தவறாக சொன்னாலும் இவருக்கு மடை கேள்வி கேட்பார். இப்போ இருக்கிற நிருபர்கள் நிறைய பேருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும். அவங்க சொல்கிற பதில் உண்மைத்தன்மையை தெரியுமானாக்கா தெரியாது. அதையும் ஒரு இடத்துல அவர் காட்டியிருப்பார். இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் மேலே சேர்த்த வாரி இருக்கிறீங்க. சந்தனத்தின் மேலே சேர்த்த வாரி அரைச்சாலும் சந்தன வாசம் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது சந்தனம், அது மணக்க தான் செய்யும். அதனால் இளையராஜா வந்து பணப்பேயும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி வேறு குற்றச்சாட்டு சொல்கிறதுலாம் தவறு. ஒரு வேளை குற்றச்சாட்டு சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் சிந்திங்க. நான் சொன்னேன்னு கோசம் நீங்கள் உடனே நீங்கள் அவரை பாராட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அவர் தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள், அதுக்கப்புறம் பேசுங்க. என்றைக்குமே ஒருத்தர் சொல்கிற கருத்தை நீங்கள் அப்படியே ஒன்று இடத்துல போய் ஒப்பிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணலாம், அதுக்கான டைம் கொடுக்கணும். ஓகேவா? இசை ஞானி இளையராஜா உண்மையிலே ஒரு ஞானி தான்.